இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலே ஆபிரகாம் என்கிற தெய்வ மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளில் அதற்கு பின்பதாக வரக்கூடிய ஒரு தலை சிறந்த தெய்வ மனிதன் மோசே என்கிற ஒரு தலை சிறந்த தெய்வ மனிதர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். இந்த மோசே என்கிறவரை வரலாறு குறித்து நமக்கு தெரியும். மன்னன் பார்வோன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது நாணல் பெட்டியிலே வைத்து பாதுகாக்கப்பட்ட இந்த மோசே பின்பு அவர் எகிப்திலே அரண்மனையிலே வளர்கிறார். பார்வோனுடைய குமாரத்தி அவனை குமாரனாக தத்தெடுத்து எருசலே இந்த எகிப்தினுடைய அரண்மனையிலே அவன் வளர்கிறார்கிறதை நாம் பார்க்க முடியும். பார்வோனுடைய குமாரத்தி உன்னை தண்ணீரிலிருந்து எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு மோசே என்று சொல்லி பெயரிடுகிறார். ஆண் பிள்ளைகள் எல்லாம் எகிப்திலே கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனா எபிரேய குழந்தை ஒன்று ஒரே ஒரு குழந்தை மட்டும் எந்த மன்னன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டாரோ அதே அரண்மனையிலே ஒரு எபிரேய ஆண் பிள்ளை வளர்கிறது. ஏன் அப்படின்னா, இங்கே தேவன் மோசேயின் மேல் வைத்திருந்த மாபெரும் திட்டம். சாதாரண திட்டம் அது, மாபெரும் திட்டம். அதுக்கு பிறகு மோசே ஒரு எகிப்தியனை கொலை செய்ததனாலே பயந்து அவன் ஓடி வருகிறான். தன்னுடைய மாமனாய் இருக்கிற எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தேவ பர்வதம் வரைக்கும் அவர் வருகிறார். ஒரே வரைக்கும் வரும்போது கர்த்தர் அந்த பர்வதத்தில் நின்று அங்கே முச்செடியிலே அவனுக்கு தரிசனமாகிறார். பார்த்தோன்னே முச்செடி எரிகிறது, ஆனால் வெந்து போகலை. பக்கத்தில் போய் அந்த கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படியாக அவன் அருகிலே போகிறான். அருகிலே போகும்போது பக்கத்தில் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, மோசே, நான் உன் தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், வா, உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வரும்படியாக நீ பார்வோனிடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன், வா என்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட ஒருவன் தான் இந்த மோசே. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் தான் இந்த மோசே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா அதனுடைய 21ஆம் வசனம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்துக்கு வருவீங்கன்னா, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாருங்க, மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு போகிறார். மோசைக்கு முன்னால ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை மோசேயின் இடத்துல கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்துட்டு கர்த்தர் நிக்கல. பாருங்க, பகலிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்போ மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து ஜனங்களை அவர் வழி நடத்துகிறார். மோசேயினிடத்திலே பொறுப்பை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்து விட்டு தேவன் ஒதுங்கி நிற்கவில்லை. தேவனும் அவர்களோடு கூட இணைந்து அவர்களுக்கு முன் நடந்து போகிறார். கர்த்தருக்கு பின்னால மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த வழி நடத்துகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, அந்த வழி நடத்துகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கிறோமா? தேவன் மோசையோடு கூட இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு அவன் ஜனங்களை வழி நடத்துகிறார். எப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
அதனுடைய 15ஆம் 16ஆம் வசனத்துக்கு வருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? கர்த்தரிடத்துல மோசே பேசுறார். கர்த்தர் மோசையின் இடத்துல திரும்பி, நீ ஏன்பா முறையிடுற? போச்சொல்லு பைசன வஞ்சனங்களை. அவன் தேவனிடத்துல பேசக்கூடிய அனுபவம் கொண்ட ஒருவன் மோசே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல பேசக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ரொம்ப முக்கியம். அவ்வளவு பெரிய புருஷன் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷன் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்தாங்க. ஸ்திரீகள் குழந்தைகள்லாம் இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய சேனையை இந்த மோசே அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு ஆண்டவர்கிட்ட பேசி அவரிடத்துல கிருபையை வாங்கி அந்த கிருபையின் மூலமாய் ஜனங்களை நடத்துகிறார். நீங்க வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மீரியாமும் ஆரோனும் மோசேயை குறித்து முறுமுறுக்கிறார்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய மகளாகிய சிப்போராளை திருமணம் செய்திருக்கிறான். அவன் அதை கேட்டவங்க சொல்றாங்க, கர்த்தர் மோசையோடு கூட மட்டும்தான் பேசுவாரா, எங்களோடும் பேச மாட்டாரா? உடனே கர்த்தர் அடுத்த நிமிஷம் மிரியாமை அடிக்கிறார். அவன் வெண் குஷ்டரோகியாய் மாறுகிறாள். சொல்ற, என் தாசனாகிய மோசே. மோசே குறித்து மிரியாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கர்த்தர் மோசையோடு கூட மட்டும் தான் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாரா? இந்த ஒரு வார்த்தை தான் கர்த்தர் அடிக்கிறார், அவ்வளவுதான். அவள் பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்படுகிறாள். பாளையத்தை விட்டு அவள் வெளியனுப்பப்படுகிறாள். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுப்போமானால் கர்த்தர் நம்மை தம்முடைய பாளையத்தை விட்டு வெளியே அனுப்புவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல மோசே என்கிற பரிசுத்தவான் தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறவர், ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாய் பேசுகிற ஒரு தேவ மனிதர். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே எழும்பினதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. வேற யாரும் அப்படி முகமுகமா தேவனிடத்துல பேசுறது பார்க்க முடியல, மோசே மட்டும்தான். கர்த்தர் சொல்றார், மோசையோடு கூட நான் முகமுகமாய் பேசுகிறேன், ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல மோசையோடு கூட பேசுகிறேன். as a man of God, ஒரு தலை சிறந்த ஒரு தெய்வ மனிதன், தேவனால் நற்சாட்சி பெற்ற ஒரு தெய்வ மனிதன். கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? மனுஷன் கொடுக்கிற சாட்சி வேறங்க, கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறாரா? மிரியாமின் இடத்திலும் ஆரோன் இடத்திலும் கர்த்தர் சாட்சி கொடுத்தார் மோசையை குறித்து. என் தாசனாகிய மோசே, இது குறித்து பேசுகிறதற்கு நீங்கள் துணிகரம் கொண்டது என்ன? இன்னைக்கு நம்ம குறித்து கர்த்தர் என்ன சாட்சிங்க கொடுக்கிறார்? அவருடைய சாட்சி முக்கியம், அவருடைய சாட்சி முக்கியம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் எங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறீர் ஆண்டவரே? நீர் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.